ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, ட்ரிங்கிங் ப்ராங்க் தான் பண்ணலான் இருக்கேன் மகாவை. இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பேர்த்டே வேறு, அவன் வந்து வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பீர் வந்து நான் சாப்பிடுவேன், அவளுக்கு தெரியும். அதுவுமே வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு தான் அவள் அலோவ் பண்ணுவாள், வெளியில் வந்து சாப்பிட்றதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாள். பீர் வந்து உடம்பு ஒழிச்சா சாப்பிட மாட்டேன். இப்போ ஆச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு 4 இல்லை 5 அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே. பட் ஆனால் ட்ரிங்க் வந்து சரக்கு ஆல்கஹால் வந்து அந்த அளவு, ஆல்கஹால்லாம் இதுவும் பீர் ஆல்கஹால்யான்லாம் கேட்காதீங்க. சரக்கு வந்து எந்த சரக்குமே எனக்கு சேரவும் செய்யாது, நான் தொட்டவும் மாட்டேன், தொட்டதும் கிடையாது. ஆனால் அந்த ரோஸ் வந்து ஒரு பாட்டில் வந்து நான் வர்ற சரௌண்டிங்கில், வீடு வந்து காம்பவுண்ட் லைன் வீடு தானே, இங்குள்ளே இருந்துச்சு அந்த பாட்டில். அந்த பாட்டில் வந்து ரோஸ் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ரோஸ் பெக்காடின்னு என்னமோ சொல்லுவாங்க. அந்த பாட்டில் வந்து இருந்துச்சு, எம்டி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஒழிச்சு வச்சு மகா வந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் ஃபேமிலிஸ். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேமிலிஸ். மகா வந்து அவங்க அம்மா வீட்டு போயிருக்கா, போய் இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு, இன்னும் வரல. ராகவ் கூட்டிகிட்டு தான் போயிருக்கா. அவள் வரங்குள்ளே நம்ம கேமராவை செட் பண்ணிவிட்டு ஒரு சரியான ப்ராங்க் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலிஸ், வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டோம். மகா வந்து இன்னும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரல. பார்த்தீங்கன்னா முடி இப்படியே டவுட் ஆகிடும்ல, முடி வந்து லைட்டாக கலைஞ்சே இருக்கட்டும், அப்படின்னா தான் குடித்த மாதிரி தெரியும். சீவி இருந்தால் அப்புறம் டவுட் வந்துடும்ல, என்னடா முடி இப்படி சீவி இருக்கானே அப்படின்னு. கலைஞ்சி இப்படியே இருக்கட்டும். பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ், இது வந்து நான் குடித்த மாதிரி வாடையே வந்து எனக்கு சேராது. பட் இருந்தாலும் இங்கே வெளியில் கிடந்துச்சு, ஆனால் பாருங்கள் உள்ளே எதுவுமே இல்லை, எம்டி பாட்டில் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நான் குடிச்சிருக்கேன் சொல்லிட்டு அவளை நீ கண்டிப்பாக நான் ஏமாற்ற போகிறேன். பாட்டில் ப்ரிப்பேர் ஆகியாச்சு, ஹேர் ஸ்டைல் வந்து குழச்சி விட்டாச்சு. லைட்டாக வந்து தண்ணி இன்னிலாம் வந்து ஃபேஸ்லலாம் தெளித்து ட்ரெஸ்லலாம் தெளிச்சுக்கிறோம், வேர்த்த மாதிரி காமிக்கிறதுக்காக. அப்போ தான் வந்து கொஞ்சம் நான் ட்ரிங்க்ஸ் வந்து நான் சாப்பிட்டு யாருக்கு எப்படியோ தெரியாது, நான் வந்து பீர் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். அது வந்து வெக்கையில் ஃபேன் போட்டாலுமே லைட்டாக வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். செட் பண்ணி வச்சுட்டு வரக்குள்ளே பாட்டில் வச்சு ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க, தொடர்ந்து பாருங்கள். கேமரா வந்து செட் பண்ணிட்டேன், பாட்டில் வந்து கீழே வச்சுருவோம். வேறு ஒன்றும் இல்லை, என்னடா உருட்டுற சவுண்டு கேட்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸு காரம், அப்புறம் அல்வா வந்து சாப்பிடுவேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அல்வா பிடிக்கும், அது பியர் சாப்பிட்டா பிடிக்கும். ட்ரிங்க்ஸ் சொல்கிறேன், என்னை குடியார நினச்சிடாதீங்க. அப்புறம் சொம்பு, ப்ராங்க்குக்காக தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் தான், தனியாலாம் வாங்கலை. வாங்க இங்கேயே உட்காந்துக்குறோம் நம்ம வரங்குள்ளே. வரவும் எழுந்திரிச்சிருவோம், பாட்டிலாம் ரெடியாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சத்தியமாக அவளால் கேமரா கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம்னா காணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
என்னடா பண்ற? தம்பி எங்க? நாலு மண்டை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பழக்கம்? என்னது ஃபர்ஸ்ட்? ரோஸ் கலர்ல இருக்கு பாட்டில். என்ன பழக்கம்? என்னது ஃபர்ஸ்ட்? புதுசா இருக்குது என்னது? இவ்வளவு நல்லா இருக்கு. சுப்பீரியர் பிங்க் வோட்கா. அது வோட்கா. வோட்கா என்னது? நான் தான் காலையிலே சொன்னேன்ல உன்கிட்ட. என்ன சொன்ன? ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள்னு சொன்னேன்ல, அவன் வாங்கி கொடுத்தான். அவன் வாங்கி கொடுத்தானாக்கும். எங்க அவனுக்கு நீ ஃபோன் போடு, யாருக்கிட்ட உனக்கு வாங்கி கொடுத்தான்? அவன் வாங்கி கொடுத்தா நீ வாங்கி திரும்பி குடிச்சிருவியோ நீ? நான் பேர் தான் கேட்டேன். காட்ல விட்டு மண்டையில அடிச்சிருச்சு சத்துன்னு. நீ பாரு, நீ என்ன அடிச்சுட்டு இருக்காத சொல்லிட்டேன். அவ்வளவுதான் மரியாதை. சும்மா நானே ஒரு முட்டை இருந்தா போட்டு கூட. முட்டைய போட்டு தருவாங்க உனக்கு. வெளியில போங்க ஸ்வீட்டை விட்டு. நீ எல்லாத்தையும் பழகிட்டு இருக்காத. ராகவுக்கு வச்சிருந்தது கொடுக்கல. போய் தொலைங்க சொல்லிய. நான் வாங்கிட்டு வந்தாலோ நீ என்ன கொடுக்க மாட்டியா? நீ இப்ப பாப்போம். வாயில ஊது. என்ன பழக்கம் உனக்கு? நான் பீர் சாப்பிடறதால நான் அலோவ் பண்ணேன். இதெல்லாம் உனக்கு என்ன பழக்கம்? யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? உனக்கு பீர் சாப்பிட இப்போ தப்பா போச்சு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேல் மேல குடிச்சிட்டு கிடக்க. குடு, கையில குடு. உடச்சிரு. மேல கோவப்படுத்திட்டு இருக்காது. நான் சொல்லிட்டேன். சும்மா நீ இது பண்ணிட்டு இருக்க. எனக்கே சும்மா கருக்குன்றது புதுசா எனக்கு கிடைக்கும். நான் வேணாம் தான் நினைச்சேன். வீட்டுல வச்சு சாப்பிடுவாங்களா? தம்பி இருக்காம்ல, ஃபர்ஸ்ட் அவனை எங்க? அவனை விட்டு போனேன். எங்க அவனை? தெரியலையா? உனையில வந்துட்டு ஒரு ஆணையும் கொடுக்க முடியும். நீ வா. இது நீ எதுக்கா? நீங்க வாங்க. ஒழுங்கா எஞ்சி வெளியில வந்துருவியா? எனக்கு கோவப்படுத்தாத நான் சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ளே வர பிடிக்கவே இல்லை. வாடையை பார்த்து வெளியில தயவு செய்து வெளியில எடுத்து கூட. செல்ல இது 300 ரூபா ஓட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே அங்கேயே எடுத்து வச்சிருக்க. நீ வெளியில நீ போ. நீ கோவப்படுத்த வெளியில. நான் இங்கதான் இருப்பேன். வெளியில போ. வெளியில போ. நீ தொடவே பிடிக்கல. வெளியில போ. என்ன தொட பிடிக்கலாம்? வெளியில சத்துறா. போயிரு. வெளியில போடா. நான் பாட்டில கூட எரிஞ்சிருவேன் மண்டையிலேயுமா. வெளியில போடா. வெளியில போ சொல்லிட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் இத சாப்பிட நான் புடிச்சது. இத நான் என்ன சொல்லிருக்கேன்? நான் பீரோட வச்சுக்கோ சொல்லிருக்கேன். இதெல்லாம் உனக்கு யார் எடுத்து? அசிங்கம் இல்லையா? நான் சாப்பிட்டேன். தனியா இங்க இருக்கும். காமம் அசிங்கம் இல்லையா? இல்ல நான் விதாதா. நீ பீரோட கையில உடைச்சது வந்துக்கோ. நான் தேவையில்லாம நான் குடிச்சாலே தப்பு. நீ தேவையில்லாம தான் நீ குடிக்கிற. குடுத்துட்டு நான் அரைஞ்சிடுவேன். எனக்கு பத்தல. எனக்கு இன்னொன்னு வேணும். இன்னொன்னு அக்கா போ. காசு கூட நான் வேண்டாம். என்னங்க காசு இருக்கு? போய் கையை விட்டுற சொல்லிட்டேன். நெஞ்சு வெளியில போ. நீ வீட்டு போ. வெளியில போ. வெளியில போட இருக்கிற. வெளியில போ. தயவு செய்து போயிரு. எனக்கு பிடிக்கல. போவிரா. உனக்கு பிடிக்கலன்னா நான் ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பிடிக்கிறேன். உனக்கு என்ன? வெளியில நான் அரைஞ்சிருவேன். சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் நீ வெளியில நீ போக மாட்டேன். நான் போய்க்கிறேன். நீ என்னமோ பண்ணு. நான் வெளியில நான் போறேன். சரியா? நான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க. விட்டுரு. கையை விட்டுரு. அரைஞ்சிருவேன். இந்த ஊர் உலகத்தை பண்ணாத அப்புறம் நான் ஒன்றும் பண்ணல. நீங்க பாரு, என்னால முடியல. எனக்கு இருக்குன்னு வருது. சொன்னா தேவை.
நான் செத்துக்கிறேன். எனக்கு சாவதுன்னு தயம் கிடக்கு. நான் சாகும்போது நான் செத்துக்கிறேன். நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சொல்லிட்டேன். அதாவது எடுக்காத கைய அதாவது எடுக்காத சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐயோ குடு. இன்னொன்னு ஒன்றை சொல்றேன் இரு. இன்னொன்னு சொல்றேன். நீ பாடாப்படுத்தாது. இந்த சரக்கோட வீரன்னு ஒரு சரக்கு வந்துடும். அதுதான் உழப்புமா சாப்பிட்டா. இந்த சரக்கு சாப்பிடுவாங்க. ஏன் சொல்லுது? பசங்க சொன்னா என்னால முடியல. நான் பாடு. நீ வேலைக்கு போறியா இல்ல பசங்களோட இந்த மாதிரி ஊசித்த போறியா தெரியல எனக்கு ஒண்ணு. வீரன் சரக்கு உழப்பு கைய விட்டு குடுத்துறேன்னு சொல்லிட்டேன். இருயா இரு கூட சொல்லிட்டு இருக்கேன்ல. உனையமே உன் பிள்ளைய வரும். நீ புள்ளைய நீ பேசாத. நீ என் புள்ளைய அப்புறம் இப்படி நீ பண்ணுவியா? அப்ப உனைய பார்த்து நாமே வளருமா? மகா இது ரோஸ். இந்த பார்க்கவும் உனக்கு எனக்கு இது ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? இந்த இதோட ரோஸ் 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 அழகான ரோஸ். விட்டுரு நீ. ஆமாமா எனக்கு அமைதிப்பட தொலைஞ்சிருக்க. எனக்கு என்ன நீ பண்ணு நீ கத்தி இருக்காத. வெளியில நான் போறேன் விட்டுரு சொல்லிட்டேன். பாரு நான் ஒரு வசனம் சொல்றேன், நீ கேட்டுட்டு போ. இது சொல்லுவாங்க, ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ, பீசு 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 எனக்கு ஏத்த பீசு நீ பாடுவாங்க. உட்காரு. நான் உட்கார முடியாது உங்ககிட்ட. நான் எவ்வளவு நம்பி இருந்தேன் தெரியுமா? அப்படி நீ பண்ண மாட்டேன்னு. உனக்கு எவன் வாங்கி கொடுத்தது? ஃபர்ஸ்ட் சொல்லு. யார் வாங்கி கொடுத்தது? சொல்லு பேர் சொல்லு. அவன் பரவாயில்ல கண்ணா அவன் தான் வாங்கி கொடுத்தானா? நாளைக்கு நான் போன் போட்டு நாளைக்கு நான் உனக்கு பாத்துக்கிறேன். சரியா? உன்கிட்ட பேசுறா வேஸ்ட். நாளைக்கு நான் பேசிக்கிறேன். சரி எனக்கு முட்டை வேணும். எனக்கு ஆம்லேட் முட்டை. போறது மாதிரி நீதான் கிடக்க போற. எனக்கு அவளையே நாளைக்கு போயிருவேன். நாளைக்கு வெளியில கூட்டி போட்டு விளையாட்டு நாளைக்கு போயிரும். காலையில திறப்பேன் பாத்துக்கோ. நடிக்காத. வாந்தி வரும். உனக்காவது வாந்தி வரலாம். நடிச்சுட்டு அடையும். சைடு இஸ் மிஷின். வாந்தி வருது. வீரன் சரக்கு ஒன்று வந்துருக்கான். அது வள போகுதுன்னு சொன்னாங்க. இந்த சரக்கு அதுக்கு மேல வள போகுது. மகா ஐயோ வயிறுலாம் எரியுது. வயிறுலாம் எரியுது. சாப்பாடு வேணும். என்னால சாப்பாடு போட முடியாது. அந்த எடுத்து வச்சிருக்கேன். பணம் எடுத்து போட்டு சாப்பிட்டு போ. என் பாசகார பொண்டாட்டில தைரியத்துல நீ அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து நீ குடிச்சிருக்க. நான் வரக்குள்ளே உனக்கு அந்த பாட்டில் அம்முட்டு நீ குடிச்சிருக்கேன்னு. இது மொத்தமே நான் 8 ரவுண்ட்ஸ் உள்ளதே இருக்கு. வச்சு கீழே வச்சிரு. கையில எடுக்காத சொல்லிட்டேன். கீழே போட்டுரு. போட்டேன். நான் இனிமே அடிக்க மாட்டேன். நான் சொல்றேன். இப்ப அடிச்சதான் அது தொடர்பே வந்துரும்ல. தொடர்ந்து இல்ல அது ஒரு தடவை அடிச்சு பழகியாச்சு. நீ விட்ட லாபம் அது உன்னை விடாது. என்னென்ன சொல்லியிருக்கேன்? பீர் இல்லையா, கிடைக்கலையா? மூடிட்டு வர வேண்டியதா? யாரு போய் குடிக்க சொன்னாங்களா? நான் என்ன செய்யறது? உனக்கு ரொம்ப இடம் கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு. நான் சம்பளத்தை ரொம்ப நீ எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் சம்பளம் இருந்தா பத்திரமா வச்சிருக்கேன். சம்பளத்தை நான் சம்பளத்துல ₹1 ஒண்ணு கூட நான் வாங்கல. இப்ப வாங்கி கொடுத்துட்டான். திருப்பி சம்பளத்துல இருந்து எடுத்து குடிக்க உனக்கு தோணாதான் செய்யும். நிப்பாட்டு வச்சுட்டு சரியா? ஓசி திருப்பி உன் கை காசு போட்டு நீ வாங்கி குடிக்கதான். அப்புறம் நான் பார்க்கத்தான் நான் போறேன். சரியா? எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு நீ பாரு. ஆம்லெட் என்னால போட்டு கொடுக்க முடியாது. உன் இஷ்டம் இருக்கலாம். எனக்கு வேணும். போயிரு. அது எப்படி எந்த தைரியத்துல இந்த வீட்ல வாங்கிட்டு வந்துச்ச? எந்த தைரியத்துல வாங்கிட்டு வந்துச்ச? சொல்லு. வீட்ல எந்த தைரியத்துல வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன் ஃபர்ஸ்ட். எனக்கு நான் வரும்போது நல்லா தானே இருந்த. திருப்பி நான் போறக்குள்ள இது அடிச்சிருக்கேன்னு வாங்கி கொடுத்தானா? நான் பவுச்சில் வச்சிருந்தேன்னா பேக்கர் பவுச்சில் வச்சிருந்து நான் அப்படியே அடிச்சுட்டேன். அவ்வளோதான். நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. உனக்கு இதான் லாஸ்ட் வீரா.
உன்னையே தானே ப்ராமிஸ் பண்ணி என்ன என்னடா சொல்லிருக்கேன், சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பீருமே உடம்பு நல்லதுன்னு அதை உனக்கு நான் அலோவ் பண்றேன். நீ யாராவது இப்படி சொல்லுவாங்களா பியர் சாப்பிட்டு உனக்கு காதல இப்ப என்ன சொன்னாலும் உனக்கு ஏறாது. நான் பைத்தியக்காரியா பழந்துக்கிட்டே நிக்க வேண்டியதே. எனக்கு ஒரு ஆம்லெட் பெப்பர் ஏத்தி பார்த்துக்கு நான் வா சாப்பிட்டு நீ என்ன சமைச்சிருக்கியோ தின்னுட்டு நான் படுத்துறேன். இப்படியே நினைச்சேன் ஒழுங்கா இருப்பான் நம்ம பேச கேட்பான்னு நினைச்சேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, போனது போய் தொலையட்டும், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணு. யார் வாங்கி கொடுத்தாலும் பிடிக்க கூடாது, எனக்கு தான் முக்கியம். ப்ராமிஸ் பண்ண நான் சொல்லிட்டே இருக்க, தின்னுட்டு கிடக்க. எனக்கு முடியல. என்ன முடியல? எரியுது. வெளியில போப்ப. இந்த அந்த கொஞ்சம் போல வீட்டை விட்டு வெளியில போனேன். இந்த கொஞ்சம் போல அது அங்க வச்சிருக்காது. நான் குடிச்சுக்கிறேன், முடியல. குடிச்சிருந்தா அப்ப சாப்பாடு எந்திரின்னு சொன்னேன். எந்திரி, வெளியில நீ தயவு செய்து வெளியில நீ போ. எவன் உனக்கு வாங்கி கொடுத்தா நான் வீட்டுக்கு போ. எந்திரி, ஏன் வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு போ. எந்திரி போ, வெளியில போ, வெளியில போடா. ஐயோ என்ன கொல்றாளே கொல்றாளே நான் உன்னை கொல்றேன். ஐயோ பாடா படுத்துறாளே. என்ன பண்ணலான் இருக்க? எனக்கு தம்பி தீட்டு வரேன். என்ன வேணும்? கட்டிங் வேணும். சத்தியமே என்னால முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு. அது கேஸ் நம்மளதான் இன்னைக்கு சரக்கு உள்ளபடி. மகா மகா இந்த ரோஷி 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 மகா வேற எதுக்கு அழுகுறா? எதுக்கு அழுகுற? வா சரி வா, அடிக்க மாட்டேன். இப்படி தைச்சு விடு விடு. சரி வா, அடிக்க மாட்டேன். வா விடுன்னு சொன்னேன் கைய. என்ன அடிக்க மாட்டேன். வா விடு, நீ ஃபர்ஸ்ட் நீ விடு. உன்ன பேசுற மாதிரி இல்ல, நீ தைச்சு விட்டுரு, என்னால முடியல. சரி என்ன அடிக்க மாட்டேன். சரி உட்கார் உட்கார். பண்ணாத, விட்டுரு, கைய விடுறேன்னு சொல்லிட்டேன். சரி அவ்வளோ இப்படி தடிப்போ. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன சொல்லிருக்கேன்? இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கே கழுவுற. விட்டுன்னா விட்டுரு. சரி உட்காரு. இதுக்கு மேல என்னால முடியல, உடம்புலாம். மகா ஐ எம் வீரா. என்ன பிள? இப்ப என்ன பிரச்சனை? ஏமா நான் சரக்கே அடிக்கல, இது ஒரு பிராங்க். நான் நம்பணும். அப்புறம் எதுக்கு ஸ்மெல் வருது பிராங்க்னா? வேற ஒண்ணும் இல்ல, அது இந்த அன்னிப்பாக்கு அது இதெல்லாம் போட்டு வாயில முழுங்கிட்டு உனக்கு வாடை வர்ற மாதிரி இதை லைட்டா ஒரு 2 செட்டு தெளிச்சிட்டு, இது பாட்டில் சைட்ல கிடந்துச்சு. பிராங்க் உண்மையிலே பிராங்க். யாரும் கொடுக்கல. அவன் பிறநாளும் 1 ரூபா மயிரும் வாங்கி கொடுக்கலாம். அவன் இந்த எனக்குள்ள ரொம்ப கடைஞ்சி மகா என் சந்துல எவனோ குடிச்சிட்டு போட்டுட்டேன் போல. நான் பிராங்கா எடுத்துட்டு வந்தேன். கீழே போடு. கண்ணாடி கீழே போட்டா உடஞ்சிரும். அந்த பாக்கு நல்லா வந்து பாரு, உனக்கு அது கெட்ட வாடை அடிக்கி ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுனால. இந்த அன்னி பாக்கு பாஸ் எல்லாம் உன் மேல சத்தியமா குடிக்கலடி மகாராணி, குடிக்கலடி. இது ஒரு பிராங்க்டி. பிராங்க் பிராங்க் பிராங்க். நம்பிட்டேன். ஃபேனை போடுறேன்.
இதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. இப்பெல்லாம் நீ பண்ண கூடாது, எனக்கு அதான் முக்கியம். சரி நீ வந்து இப்பெல்லாம் பண்ணனா நீ சரி கண்ணை மூடு. கண்ணை திறக்காத. A few moments later. இதை வந்துச்சு பாருங்க மகாவை பாருங்க, சத்தியமா அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு. அவ கண்ணை பாருங்க. ஐஸ். சரி விடு ஃபேமிலிஸ். இப்போ இருக்க அந்த சுச்சுவேஷனில் அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் ஒரு 2 வார்த்தை பேசுவானா அட்டி எட்டிலே சும்மா குண்டாங்க கூட கொடுத்தா வலிச்சிச்சு. இருந்தாலும் அப்படியே அந்த ட்ராமாக்காக கொஞ்சம் நான் பண்ணிக்கிட்டேன். சரக்குங்கிறது அது வந்து ஒரு தடவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம விட முடியாது. அது நமக்கு அதுலேயே போயிட்டே இருக்க தான் தோணுமே தவிர வந்து வெளியில் வர முடியாது. அதனால் எனக்கு அப்போ இருந்தே லவ் பண்ணும்போதே எனக்கு வந்து அப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னே சொல்லி 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 வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அதுக்குள்ள இறங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஃபேமிலிஸ் உங்ககிட்ட நாங்க சொல்றோம், ஓப்பனா சொல்லலாம்னா பியர் சாப்பிட நான் லவ் பண்ணுவேன். மற்றபடி ஏன்னா வேலை பாக்குறது வந்து அப்படிங்கறதுனால வருஷத்துக்கு ஒரு 4 இல்ல 5 தான் வீர சொல்லுவாங்க. பியர் சாப்பிட்டோம்னா அது எப்படி தொடர்ந்து தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீரா வந்து அப்படி கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. லவ் பண்ணியுமே என்னமா 3 வருஷம் ஆச்சு. லவ் பண்ணி 3 வருஷம் ஆச்சா? 3 வருஷமா லவ் பண்ணோம்ல. கல்யாணத்துக்கு முன்னால 3 வருஷத்துக்கு மேலதான் லவ் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சரி, கல்யாணத்துக்கு முன்னாலேயுமே சரி, நான் சொல்லி சொல்லி விராட் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கிறேன். பியர் மட்டும்தான், பியர் மட்டும்தான், பியர் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ எதுவுமே நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால இதை இப்பவுமே நீ வந்து ஃபாலோ பண்ணணும். சரியா? சரி ஓகே. நாங்க வந்து 2018 லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த லூசுக்கு 3 வருஷம் வந்தது. அப்புறம் எத்தனை வருஷம் வரும்? 2018, 19, 20, 21, 22, 23, 24. சரி ஓகே, ஏதோ 24. ஆனா என்னோட இதுதான். சரியா? இந்த வருஷத்தோட நாங்க லவ் பண்ணி 7 வருஷம் ஆச்சு. ஆனா என்ன ஒருத்தவங்க சொல்லுங்க, இதை சாப்பிட்டோம்னா அதே சாப்பிட தோணும் தான் சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம மனசு காரணம் தான். இதை சாப்பிடணும், இதை மட்டும் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா மனசை கட்டுப்படுத்திட்டு வீரா இருக்கான் அப்படின்ட்டு இல்ல, மனசை கட்டுப்படுத்திட்டு எப்பயுமே நான் இப்படிதான். எப்பயுமே வீரா அப்படிதான். பியர் மட்டும் தான். அதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். பியர் மட்டும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா. ஓகே ஃபேமிலிஸ், ப்ராங்க் ரொம்ப ஃபன்னான ப்ராங்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். என்னால உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. மணி பாத்தீங்கன்னா 10 மணி ஆச்சு. என்னால முடியல. ஓகே ஃபேமிலிஸ், டைம் ஷீட் கரெக்டா அமைய மாட்டேங்குது. வீரா வந்து ரொம்ப தூரம் இப்ப வேலை டிராவல் பண்ணி போறதுனால 9 மணி ஆயிருது வீட்டுக்கு வர. இன்னைக்கு தான் சீக்கிரம் வந்தேன். அதனாலதான் வந்து இன்னைக்கு வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்க வந்து டைமிங்கே அமைய மாட்டேங்குது சொன்ன போனா. நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம், எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றோம். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமிலிஸ் 100k வர போறாங்க. 1 lakh வர போறாங்க. அதுக்கு உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும் ஃபேமிலிஸ். கண்டிப்பா நம்மளும் வாங்குறோம் 100k ஃபேமிலிஸ். கண்டிப்பா வாங்கிரோம். ஓகே ஃபேமிலிஸ், பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.